உயிர், ரத்தம் எல்லாம் பேசிட்டு எப்படி என்னால் விட்டுட்டு போக முடியும்? போராடுறேன். ஒரு நாள் எடுத்து முடியும். இப்போ என் கேள்வி திருமுருகன் சார்ட்ட நான் வந்து கோடாக்டராக இருக்கேன். ஒரு சின்ன மனசிக்கல் வெளியில் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சர்வேலுக்கே ரொம்ப கஷ்டம். மாசத்துல 20 நாள் 25 நாள் ஷூட்டிங் போகும், 3 நாள் 4 நாள் எடிட்டிங் வைப்போம். அதில் நான் நடிப்பேன். டப்பிங்கும் போயிடும். 30 நாள் கழிஞ்சிடும். என்னைக்காவது ஒரு நாள் லீவு கிடைச்சதுன்னா வீட்டில் எனக்கு தீபாவளியாக இருக்கும். என் பொண்ணு என் ஒய்ஃப் விட மாட்டாங்க. அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆசைப்படுவோம். மாசத்துல 30 நாளும் பிஸியா ஒரு 7 வருஷமா இருந்துட்டு மாசத்துல 7 நாள் மட்டும் வேலைக்கு போகும்போது இருக்கிற வழி இருக்கு பாருங்க. காலைல எந்திரிச்சோன்னே சும்மாவது கிளம்பிடுது. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு வீட்டுல எல்லாம் ஒரு ஆசைப்பட்டுப்பாங்களே. இப்போ 10% வாங்கினீங்கன்னா வீட்டுல கேள்வி கேட்கறது இல்ல. அவங்க பார்வை பரிதாபமா இருக்கு. நான் உழைக்க ட்ரை பண்றேன். இது வேணும் விட முடியல. சொந்த ஒரு பழனி தேங்காவில் கடை வச்சா கூட பொழைச்சிக்கும். பட் அந்த மனுஷன் அவ்வளோ வெல்விஷர். ஒரு சின்ன ஆக்சிடென்ட், என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு பேசுகிறாங்க. எனக்கே தெரியாது. திருமுருகன் சார் ஃபோன் பண்ணி, சார் அந்த மாதிரி விஜயராஜோட ஒய்ஃப் வீட்டுக்கார் அடிபட்டார் சார், ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவருக்கு வந்து பிபி கண்ட்ரோல் இல்லை, சுகர் ஒரு மாதிரியா இருக்குது, பயமாக இருக்குது சார், நீங்கள் ஒரு பர்சன் மட்டும் பேசினா கேட்பாருன்னு சொல்லி கட் பண்ணுமா நான் கூப்பிட்றேன்ட்டார். ட்ரிப்ஸ் 2 கையில் ஏறிட்டு இருக்கு. இங்கே தலைகாணியில் ஃபோன் அடி. சார் சொல்லுங்கள் சார். நம்ம செஞ்சுருக்கீங்க? பள்ளியில் தான் சார், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்னாச்சு? சரி ஓகே, நீங்கள் பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்கள் லைனில் வரேன். என் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், எப்படி இருக்க, எதுவுமே கேட்காம உன்னை நான் விட்டுற மாட்டேன். அவனை சீக்கிரம் உன்னை விட்டுற நினைச்சா பார்த்தா சார். இது வந்து என்னை வந்து போக விடாம இருக்க விஷயம்.